தம்பி அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் டியூப்லைட் சேனல் ஒரு சேனல் நடத்துற விஜயினுடைய மோசமான அணில் குஞ்சுகளே முக்கியமான அணில் குஞ்சு வர்றான். இவர் பேசுற பேச்சை கேட்டு எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த தம்பியோட வீடியோ பாத்தீங்கன்னா இதுக்கு நான் ரிப்ளை கொடுக்கறதுக்கு 5 பார்ட் ஓடும் போல இருக்கு இந்த வீடியோ. அந்த அளவுக்கு முட்டாள்தனமா பேசியிருக்காரு அந்த அணில் குஞ்சு இல்ல காக்கா குஞ்சு. இவனெல்லாம் எதை கலட்டி அடிக்கிறதுன்னே தெரியல. இவன் பேசின சில முட்டாள்தனமான பாயிண்ட்களுக்கு மட்டும்தான் நான் ரிப்ளை பண்றேன். கொஞ்சம் சாம்பிள் பாருங்க. இந்த கூமுட்டை டியூப்லைட் விஜய் எதிர்த்து டிஎம்கே பிளான் பண்ணாங்கன்னு சொல்லுது. அது உண்மைதான். உங்க அணில் ப்ரீ பிளான் பண்ணாம லேட்டா வந்ததுனாலதான் டிஎம்கே பிளான் பண்ணிருக்காங்க. அதை கூட புரிஞ்சுக்க தெரியல. முதல்ல கவர்மெண்ட் உங்க தளபதிக்கு பேச பெர்மிஷன் கொடுத்ததே பெருசு. அப்படி அவங்க காலை நாமக்கலுக்கு 8:45 பேச டைம் கொடுத்திருந்தாங்கன்னா காலையில 5 மணிக்கே சென்னையில இருந்து கிளம்பி நாமக்கல் வந்து மக்களை பார்த்துருக்க வேணாம். மக்கள் சேஃப்டின்னு சொல்ற தலைவர் பிராங்கா கேட்கிறேன். காலையில 8 மணி வரைக்கும் திரிஷா கூட ஜல்சா பண்ணிட்டு இருந்தாரா? நான் கேட்கிறேன். இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல, வெக்கம் இல்ல? அதை விட்டுட்டு அவருக்கு பாதுகாப்பு போல கவர்மெண்ட் மேல தப்புன்னு பேசிட்டு இருக்காங்க. உன் தம்பி அந்த கூட்டத்தில் மாட்டி செத்து போயிருந்த அப்படித்தான் பேசிட்டு இருப்பேன் நீ. எப்போ ஒரு தலைவர் எதிரிகளுடைய பலம் தெரிஞ்சு ப்ரீ பிளான் பண்ணலையோ அப்ப எதிரிகள் பிளான் பண்ணதான் செய்வாங்க. எத்தனை சினிமாக்கள்ல ஒரு நாயகன் ஒரு தலைவர் கூட்டத்தில் பேசும்போது எதிரிகள் வந்து பாம்பு தூக்கி போடுவாங்க, மக்களை கலைச்சு விடுவாங்கன்னு எத்தனை சினிமாக்கள்ல காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் உங்க தளபதி பார்க்கவே இல்லையா? அதை கூட புரிஞ்சுக்காம இந்த வீடியோ ஃபுல்லா தளபதி விஜய் லேட்டா வந்தது தப்புன்னு இந்த அணில் குஞ்சு இந்த காக்கா குஞ்சு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ப்ரீ பிளான் பண்ணாம 8 மணி நேரம் ராத்திரி லேட்டா வந்ததுனாலதான் டிஎம்கே அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனால. அப்புறம் அவங்க கரண்ட் கட் பண்ணாங்க, மைக் வயரை புடுங்கினாங்க, ஆம்புலன்ஸ் விட்டாங்கன்னு இவ்வளவு கதறிக்கிட்டு இருக்கீங்க. தளபதி டயத்துக்கு வந்து மத்தியானமே மீட்டிங் முடிச்சு போயிருந்தாருன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குமா? இல்ல அவர் மீட்டிங்கு கேட்ட இடம் கிடைக்கலன்னு கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மீட்டிங்கே நடந்திருக்காதே. அடிப்படை தவறு எங்க நடந்தது, தப்பு யார்ட்டு ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இந்த டியூப்லைட் தம்பி வீடியோ ஃபுல்லா உளறிக்கிட்டே ஏதோ கொஞ்சம் வீடியோ காமிச்சுக்கிட்டே இருக்காரு. அட மலக்குறங்க. அதுவும் இல்லாம தளபதியோட ரசிகர்கள் அப்பாவிகளாம், இன்னசென்ட்கள். அவங்களுக்கு எதிராக பயங்கரமா கன்னிங்கா பிளான் பண்ணிருக்காங்க. டிவிகே பார்ட்டியினுடைய முக்கிய பொறுப்பாளர் ஆதவ் கிருஷ்ணா போட்ட போஸ்ட் பாத்தீங்களா? வன்முறையை தூண்டுற மாதிரி ஒரு ரெவல்யூஷன் போஸ்ட் இது. நேபாள வன்முறை, ஸ்ரீலங்கா வன்முறை, இளைஞர் புரட்சியின் வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறதுனாலதான் இப்போ அவர் தூக்கி பொட்டால வச்சுட்டாங்க. அவர் ஜெயிலுக்கு போகும்போது டாடா காமிச்சிட்டே போறாரு. அதான் அவங்க தளபதியோட கட்சி மேலிட உறுப்பினர்களுடைய லட்சணமா? இப்ப அவர் போஸ்ட் டிலீட் ஆயிடுச்சு. நீ இதுல விஜய் ரசிகர்கள் அணில் குஞ்சுகள் அப்பாவிகள் பேசிட்டு டிவிகே கட்சி மேலிடமே இப்படி வன்முறையை தூண்டி மாதிரி பேசுறாங்கன்னா போஸ்ட் போட்டாங்கன்னா அப்புறம் தளபதி சிஎம் ஆன பிறகு நாட்டுல எந்த அளவுக்கு வன்முறை தலைவிரிச்சு ஆடுன்னு பாத்துக்கோங்க. அதை கூட புரிஞ்சுக்காம இந்த தம்பி வீடியோ ஃபுல்லா உளறிட்டே இருக்கான். தம்பி உன்னால எதை கொண்டு அடிக்கன்னு எனக்கே தெரியல, தயவு செய்து நீயே சொல்லு. இந்த மாதிரி அணில் குஞ்சுகள் என்னைக்கு திருந்த போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி அணில் குஞ்சுகள் அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் பேஸ்புக் ட்விட்டர்னு இன்னும் நிறைய அணில் குஞ்சுகள் விஜய் மேலதான் ரொம்ப தப்பு இருக்குன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இன்னும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு முட்டு கொடுத்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுல என்னுடைய பேஸ்புக்ல ஒரு பொண்ணு வந்து அன்னைக்கு கரூர் மீட்டிங் வந்த கூட்டத்தை பார்த்து வயிறு எரியுதான்னு கேட்கிறாங்க. அங்க 41 பேர் சேர்த்து அவங்க பெற்றோர் உறவினர்கள் எல்லாம் காதலி அழுதுகிட்டு இருக்காங்க. 41 பேர் குடும்பங்களுடைய வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த அணில் குஞ்சுகள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சூடு சோரணை இல்லாம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி விஜய் திட்ட அறிவாளிகளை கடிச்சு உதறிட்டு இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ்ல. இவங்க அணில் குஞ்சுகளா இல்ல சோம்பி குஞ்சுகளானே தெரியல. அப்படித்தான் இருக்கணும். அணில் குஞ்சுகளா? இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியல. விஜய் அந்த சனியன் வாகனத்துல வேகமா வந்துட்டு இருக்காரு. அணில் குஞ்சுகள் பைக்ல அவர் ஓவர்டேக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவரை காமிச்சு கை காமிச்சுக்கிட்டே கத்திட்டு இருக்காங்க. அந்த பைக்குகள் தங்களுக்குள்ள மோதி ஒரு பைக் பஸ் சக்கரத்துல விழுகுது. அப்படியே விஜயனுடைய பஸ் கொஞ்சம் கூட நிக்காம அந்த அணில் குஞ்சுக்கு என்ன ஆச்சு கூட யோசிக்காம மக்கள் கூட்டத்தை விட்டுறக்கூடாதுன்னு அப்படியே முன்னேறி வந்துட்டு இருக்காங்க நாமக்கல்ல இருந்து. அந்த பைக்ல வந்து அணில் குஞ்சு இப்ப உயிரோட இருக்கானே தெரியல. உங்க தளபதியில உண்மைக்கே மனுஷனாயா? கவர்மெண்ட் மீட்டிங் ஸ்பாட் வர்ற வரைக்கும் பஸ் டாப்ல நிக்க கூடாது, கையை காமிச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. பஸ் உள்ள இருந்து ஜன்னல் வழியா மக்களை ரசிகர்களை பார்க்க கூடாது, அவங்கள பார்த்து கையை அசைக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. அவர் ஜன்னல் வழியா ரசிகர்கள் பாத்திர கூடாது. இவங்க பஸ் பின்னாலே மீட்டிங் ஸ்பாட் வரைக்கும் ஓடி வரட்டும், எல்லாரும் மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து என்னை பார்க்கட்டும், கிரௌடு கூடட்டும், மாஸ்க் காமிக்கலான்னு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க அவளோட அவரை பார்க்க ஆசைப்பட்டு அலை மோதுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாண்டுகிட்டு ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்க தளபதியில மனுஷனா இல்ல சைக்கோவாயா? ஹிட்லரோட ரொம்ப மோசமான ஆளா இருக்காரு. அவரை போய் இன்னும் தளபதி அடுத்த சிஎம்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அவருக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 41 அப்பாவி மக்களை கொண்ட பின்ன நாயகனுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் பிராங்கா கேட்கிறேன்,
சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிறீங்க. முதல்ல உங்க அம்மா அப்பா பாரு, உங்க கடவுளை கும்பிடுங்க, உங்க ஆசிரியர்களை மதிங்க, உங்க சகோதர சகோதரிகளுக்கு பாசம் காமிங்க, உங்க தொழிலை பாருங்க. புண்ணியமான கோவில் கோபுரத்துல ஏறுறது, கரண்ட் போஸ்ட்ல ஏறுறது, கடை உச்சியில ஏறுறது, கடையோட போர்டுகளை உட்காந்துக்கிட்டே தளபதியை பார்க்கறது, ஜெனரேட்டர் கதவை உடைச்சு உள்ள நுழையிறது, இவங்கள அணில் குஞ்சுகளா இல்ல குரங்கு ஊட்டிகளானே தெரியல. மொத்தத்துல உங்களுக்கு விஜயுடைய ரசிகனா இருக்க தகுதி இல்லை, அவருடைய அரசியல் கட்சி தொண்டனா இருக்கிறதுக்கும் தகுதி இல்லை, உங்களை கட்டுப்படுத்த தெரியாத அவருக்கும் உங்க தலைவனா இருக்க தகுதி இல்லை, இந்த நாட்டுக்கும் தலைவனா இருக்க தகுதி இல்லை, அரசியல் இருக்கவும் தகுதி இல்லை. அப்படின்னா நாளைக்கு இந்த சிஎம் போஸ்ட்ல உட்கார்றதுக்கு அவருக்கு எப்படி தகுதி வரும், எப்படி அவருக்கு யோகியதை வரும்? இன்னும் அவருக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கீங்க, அவருக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க ஒரு குட்டி அணில் கொஞ்சம் என்ன பேச்சு பேசுதுன்னு பாருங்க. நான் தொட்டு பாருங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும், போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும், தமிழ்நாடே பிளாஸ்ட், ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ தொட்டு மட்டும் பாரு. நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இந்த குட்டி அணில் குஞ்சு போலீஸ்க்கு அகைன்ஸ்டா இப்படி பேசுதுன்னா அப்ப பெரிய அணில் குஞ்சுகளை பத்தி அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் பத்தி சொல்லதான் வேணும். ஆட்சி எவன் கையில இருந்தாலும் சிஎம் யாரா இவன் டேமேஜா இருக்கான்? எங்க அண்ணன் தளபதி விஜய். யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. யாரோ செந்தில் பாலாஜி. ஆமா, கரூர் வேணா உன் கோட்டையா இருக்கலாம், ஆனா எங்க அண்ணன் தளபதிக்கு தமிழ்நாடே கோட்டை. எங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. நீ யாருன்னு எங்க அண்ணன் காட்டிட்ட, ஆனா எங்க அண்ணன் தளபதி யாருன்னு இனிமே தான் காட்டுவாரு. தெரியும் ஆட்டம் எப்படி இருக்குன்னு, இனிமே தானே பார்க்க போறீங்க. எங்க அண்ணன் தளபதி ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். மொச்சக் பச்சக் லோச்சக் மொச்சக் பச்சக் லோச்சக் மொச்சக் பச்சக் லோச்சக் மொச்சக் பச்சக் லோச்சக் மொச்சக் பச்சக் நோட செல்லம் மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட். எங்க அண்ணன் தளபதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வையன், ஒருத்தன் உயிரோட வீடு திரும்ப மாட்டீங்க. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. அப்புறம் எங்க கட்சி கொடிய தோல்ல போட்டுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா கலந்து எங்காலேயே அடிக்கிறீங்க, அப்புறம் எங்க அண்ணன் மேல செருப்ப வீசுறீங்க. ஏண்டா இதெல்லாம் பார்த்து பயந்து போறது நாங்க என்ன டிஎம்கேவா டிவிகே? முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? மாநாடு நடத்த இடம் கொடுக்காததுக்கும், மாநாட்டுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்காததுக்கும், எங்க அண்ணன் மேல செருப்பு எடுத்து வீசினதுக்கும், இது எல்லாத்தையும் தாண்டி மாநாட்டுல போன அத்தனை உயிருக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும்டா. மாமா கோவம் வந்துருச்சு. தளபதி விஜய் ஸ்டைல்ல சொல்லணும்னா, இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. தமிழ்நாடே வெயிட்டிங். இந்த வீங்கிக்கு எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தான் அடிச்சானுங்க. அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கரூர் இன்சிடென்ட்ல ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டைடு, ஆனா டாக்டர் யாரு? எமோஷனலாவும் விஷயங்கள் நடந்திருக்கு, மேனுவலாவும் விஷயங்கள் நடந்திருக்கு. எமோஷனலா நடந்த தவறுகள்ல 60% குற்றவாளிகள் யார்? தமிழ்நாட்டின் ஜனங்கள் நீங்கள் தான். மீதி 20% குற்றவாளி விஜய், கடைசி 20% குற்றவாளி டிஎம்கே. அடுத்து மேனுவலா நடந்த மிஸ்டேக்குகள்ல 50% குற்றவாளி விஜய், மீதி 50% குற்றவாளி பயப்படாத, பயப்படாதா டிஎம்கே கவர்மெண்ட். முதல்ல விஜயை பார்த்தாச்சு, அடுத்து அவருடைய அணில் குஞ்சுகளுக்கும் மற்ற செலிபிரிட்டிகளுடைய ரியாக்ஷன்களும் பார்த்தாச்சு, சோசியல் மீடியா ரியாக்ஷன்களும் பார்த்தாச்சு. இப்போ டிஎம்கே வருவோம். டிஎம்கே மேல எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு, எனக்கும் டவுட் இருக்கு. கண்டிப்பா அவங்க பிளான் பண்ணிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னா விஜய் ப்ரீ பிளான் பண்ணதுனால அவங்க பிளான் பண்ண ட்ராப்ல விஜய் வசமா வந்து சிக்கிருக்காரு. உண்மைக்கே ஒரு புத்திசாலி தலைவனா என்ன பண்ணிருக்கணும்? ரவுண்டான கிடைக்கலையா, காலையிலே மீட்டிங் கேன்சல் அனௌன்ஸ் பண்ணி மண்டே கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கி அடுத்த சாட்டர்டேல இருந்து மீட்டிங் கண்டினியூ பண்ணிருக்கணும். அப்படி ஒரு பிளானும் பண்ணாம அவங்க விரிச்ச வேலையில விஜய் வந்து மாட்டிக்கிட்டாரு. அதோட ஒரு முக்கியமான டவுட் என்னன்னா, மீட்டிங் நடக்கிறதுக்கு முதல் நாள்
டிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி போட்ட ஒரு டேக் டைவர்ஷன் பிளான்லயே எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு அவங்க காட்டிட்டாங்க. அடுத்த டிஎம்கே சேர்ந்த மிஸ்டேக்ஸ் நிறைய தடவை சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கிரவுண்ட் ஒதுக்கல. அடுத்து ஒரு பெரிய மிஸ்டேக், இதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கண்டிப்பா பொறுப்பு எடுத்துக்கணும். அடுத்து 7 மணி நேரம் இவ்வளவு லேட்டா வந்த விஜய் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் விஜய் நாமக்கல் கரூருக்குள்ள அலோவ் பண்ணாங்க? நாங்க பெர்மிஷன் கொடுத்த டயத்தை தாண்டி நீங்க 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க, அதனால கூட்டம் ரொம்ப கூடிடுச்சு, ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, இனிமே நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு அவருக்கு ஏன் தடை உத்தரவு போடல? அவர் மேல பயமா இல்ல உள்ள போய் ப்ராப்ளம் ஆகட்டும்னு பிளான் பண்ணிருக்காங்களா? அந்த பயம் இருக்கட்டும். என்னுடைய அடுத்த கொஸ்டின், மதுரை விக்கிரவாண்டி மாநாடுகள்ல நிறைய பேர் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம மயங்கி விழுந்தாங்கன்னு நிறைய ரிப்போர்ட்டுகள் வந்த பிறகும் ஏன் மறுபடியும் இவரை பிரச்சார கூட்டம் நடத்த அலோவ் பண்றாங்க? இவர் மேல பயமா இல்லை இவரை தப்பு மேல தப்பு பண்ண விட்டுக்கிட்டே இருந்து மொத்தமா கடைசியில அடி கொடுக்கலாம்னு நினைச்சாங்களா? அடுத்து எனக்கு ஒரு டிஎம்கே மேல ஒரு டவுட் இருந்தது. டிஎம்கே காரங்க அதிகம் பேசுற கரூர் ரவுண்டான ஏரியால இவருக்கு ஏன் பேச பெர்மிஷன் கொடுக்கலான்னு. ஆனா இதுக்கு நேற்று கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ராப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க. முதல்ல சூஸ் பண்ண இடம் அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது. ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்கு, கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல. அது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த ரவுண்டானா பக்கத்துல ஒரு கேனால ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கான். இவ்வளவு கிரௌடு கூடும் போது சும்மாவே இந்த அணில் குஞ்சுகள் குரங்கு குட்டிகள் மாதிரி அங்கே இங்கேயும் கண்ட்ரோல் இல்லாம தம்பி ஏறிக்கிட்டே இருக்காங்க. கட்சி தலைவருக்கும் கண்ட்ரோல் பண்ண தெரியாது, அவங்களும் இந்த குரங்கு குட்டிகள் சம்பவம் பண்ணட்டும்னு அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு. பெட்ரோல் பங்க்ல போய் நம்ம குரங்கு குட்டிகள் அணில் குட்டிகள் என்ன பண்ணுவாங்க, கோவில் கோபுரத்துல ஏறினாங்க, பெட்ரோல் பங்க் மேல ஏறிக்க அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், சிகரெட் பிடிப்பாங்க, தீக்குச்சி பொறுத்தவங்க. தளபதி இங்க பாருங்க, உங்களுக்காக இளைஞர்கள் புரட்சி பண்ண போறோம், இப்ப புரட்சி வெடிக்க போகுது, இப்ப புரட்சி தீ பரவ போகுதுன்னு அந்த தீக்குச்சியை பொறுத்து நேரம் பெட்ரோல் பங்க் விட்டுருவாங்க. அவ்வளவுதான், டவான் வெடிக்கும், ஒரு 1000 பேர் செத்து போவாங்க. அப்புறம் நம்ம தளபதி ஆயுஷ்க்கு ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் டிவிக்கு கட்சியே இருக்காது, தற்கூரிகளும் இருக்க மாட்டாங்க, வெறியர்களும் இருக்க மாட்டாங்க, கழகமும் இருக்காது. சோ இந்த பெரிய சம்பவத்துல இருந்து டிஎம்கே மக்களை காப்பாத்துறது மட்டும் இல்லாம நம்ம தளபதியும் காப்பாத்தி இருக்காங்க. அதுக்காக தளபதி முதல்ல டிஎம்கேவுக்கும் நம்ம சிஎம்க்கும் காவல்துறைக்கு நன்றி சொல்லணும். அதான் இப்ப ரொம்ப வேண்டியது. ஏற்கனவே பேசுற உதயநிதி ஸ்டாலின் கனிமொழிக்கெல்லாம் அந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்காது. நம்ம விஜய் பக்கம் நாட்டில் உள்ள மொத்த முட்டாள் கூட்டமும் குரங்கு கூட்டமும் வந்துருவாங்க. அதனால பெட்ரோல் பங்க்ல இந்த மாதிரி பெரிய ஆக்சிடென்ட்கள் நடக்கும் தான் ரவுண்டான ஏரியா அவருக்கு கொடுக்கல போல இருக்கு. அடுத்தது டிஎம்கே பண்ண ஒரு பெரிய காமெடி என்னன்னா, நாயகன் படத்துல வர கமலஹாசனுக்கே டப் கொடுக்குற மாதிரி நம்ம மினிஸ்டர் ஆஸ்கர் அன்பில் புய்யாமொழி ஓன்னு அழுதுருக்காரு. மனுஷனுக்கு அடுத்த வருஷம் ஆஸ்கர் அவனுக்கு கன்ஃபார்ம். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இவருடைய அழுகையை பார்த்தாலே தெரியுதா இவங்க பயங்கரமா டிராமா பண்றாங்கன்னு. விஜய் தப்ப கரெக்டா பண்ணது இவங்க கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க. இனிமே இவங்க அந்த காரணம் வச்சு விஜய் மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டாக்கி அவரை பயமுறுத்தி அவரை ரிட்டர்ன் பண்ணி இனிமே 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல எங்க கூட அலையன்ஸ் வச்சுக்கோ, தமிழ்நாட்டுல மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கா, 210 தொகுதி டிஎம்கே நாங்க வச்சுக்கிறோம், ஒரு 15 சீட்டு உனக்கு கொடுத்துருவோம். இந்த கமலஹாசன் திருமாவளவன் மாதிரி உதிரி கட்சிகளுக்கு ஒவ்வொரு சீட்டுன்னு பிளான் பண்ணிக்கிடுவோம். நீயும் எங்களுடைய எல்லா தொகுதியுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கும் இதே மாதிரி வந்து பிரச்சாரம் பண்ண, இதே மாதிரி நிறைய மக்களும் வந்து கூடுவாங்க. அங்க வந்து மோடி எங்கிள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி டிஎம்கே ஈஸியா மெஜாரிட்டியோட சிஎம் போஸ்ட்ல உட்காரணும். உனக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கறதுக்காகவே நகைச்சுவை மற்றும் பொழுதுபோக்கு இலாக்கா, அதாவது ரெக்ரியேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு புது டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி உனக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துடுறோம். இல்லன்னா உன் மேல கொலைகேஸ் போட்டு உன்னை பெர்மனண்டா ஜெயில தள்ளிடுவோம்னு டிஎம்கே விஜய்க்கு 2வது ஒரு டிராப் வச்சிருக்காங்க. இதை தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். இல்லன்னா பிஜேபி ஏடிஎம்கே இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா, இதே டீம் விஜய் வரட்டும், பேசாம எங்க நேஷனல் டெமோக்ரஸி அலையன்ஸ்லயே வந்து ஜாயின் பண்ணிரு, உனக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்துரும், சிஎம் அங்கிள் சீமான் அங்கிள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடு, இல்லன்னா உன தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணி பாகிஸ்தான் ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம்னு மிரட்டவும் அதிகம் வாய்ப்பு இருக்கு. எப்படி அருமையா பிளான் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. இதுக்கெல்லாம் ஒத்த காரணம், முதல் காரணம் நம்ம விஜய் லேட்டா வந்ததுதான். தமிழ்நாட்டிலே நம்பர் 1 அலர்ட் ஆர்வம் யாருன்னா வடிவேலு இல்ல, நம்ம தலைவர் தான்.
சினிமாவில் ரஜினியை ஃபாலோ பண்ண இந்த விஜய் பாலிடிக்ஸ்லயும் அவரை ஃபாலோ பண்ணியிருக்க வேண்டாமா? நம்ம அண்ணாத்தை லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்தாலும் கடைசி வரைக்கும் ஒரு கடையை ஓப்பன் பண்ணாம டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டே இப்போ அந்த 74 வயசுல நிம்மதியை காலத்தை கூட்டிகிட்டு இருக்கு. நான் சொல்லியிருக்கேன், நாம எதிர்க்கிறது யாருக்குங்க? யார? 2 பெரிய ஜாம்பவான்கள், மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர். இப்போ இல்லை, இன்னொரு பக்கம் ஆட்சி கையில வச்சுக்கிட்டு அந்த குபேரனோட கஜானாவே கையில வச்சுக்கிட்டு அவங்க காத்துட்டு இருக்காங்க. இவங்க நடுவுல நான் ஒரு சினிமா புகழ் வச்சுக்கிட்டு நம்ம ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? பாருங்க, நம்ம தலைவர் டிஎம்கே மீட்டிங் போனா, டிஎம்கே விழாவுக்கு போனா தமிழ்நாட்டிலே பெஸ்ட் சிஎம் ஸ்டாலின் பர். டெல்லிக்கு போனா இந்தியாவிலே இதுவரையும் ஆண்ட பிரைம் மினிஸ்டர்ல நரேந்திர மோடி தான் சூப்பர் பிரைம் மினிஸ்டர் பர். நாளைக்கே தமிழ்நாட்டில் ஆட்சி மாதிரி ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலா ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சசிகலா ஜெயலலிதாவோட சிறந்த சிஎம்னு பாராட்டுவார். மனுஷன் அவளுக்கு புத்திசாலி காலத்தை ஓட்டிட்டு இருக்காரு பாருங்க. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். ஒரு 41 பேர் இறந்ததுக்கு எப்படி மக்களை ஆஸ்பத்திரியில பார்க்காம அலறி அடிச்சு சென்னைக்கு பயந்து ஓடிட்டாரு. நாளைக்கே ஒரு சிஎம் ஆகி இருக்கும் போது இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் போது பாகிஸ்தானை குண்டு போட ஆரம்பிச்சாங்கன்னா தளபதி என்ன பண்ணுவாரு? ஒண்ணு முதல விழுந்தடிச்சு கேரளா போடுவாரு, இல்லைன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர் கண்மணிகளே, உங்களுக்கு பாகிஸ்தான் குண்டு மீது பயமாக இருந்தால் என்னை சுற்றி நின்று கொள்ளுங்கள், நான் உங்களை பாதுகாக்கிறேன். இது டிஎம்கேவின் சதின்னு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க ஜனங்களே? இன்னும் இவரெல்லாம் அடுத்த சிஎம்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. உண்மைக்கே விஜயோட ரசிகர்கள் தான் தற்கூறிகளா இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே தற்கூறிகளான்னு தெரியல. அன்னைக்கு குஷ்புக்கு கோவில் கட்டினீங்க, அடுத்த நயன்தாராக்கு கோவில் கட்டினீங்க, இப்ப விஜய்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் பஸ்ல அடிப்பட்டு அனில் குஞ்சுகளோட காப்பாத்த வேகமா முன்னால வந்துகிட்டு இருக்காரு. சினிமா ஹீரோஸ் மேல ஏன் இந்த அளவுக்கு மோகம் என்று தனியும் இந்த சினிமா மோகம். இவ்வளவு கூட்டம் கூடுன்னு தெரிஞ்சும் விஜயை பார்க்க போறேன், விஜய் எனக்கு உயிர், அவர் ஏதோ ஒலிம்பிக்ல காமன்வெல்த் கேம்ல இந்தியாவுக்காக 20 கோல்டு மெடல் ஜெயிச்சு வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்க மாதிரியும், ஆபரேஷன் சிந்தூரா யுத்தத்துல பாகிஸ்தானை ஜெயிச்சுட்டு பாகிஸ்தான் அதிபர் துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டு நேரா கரூருக்கு வந்துகிட்டு இருக்கிற மாதிரி அவரை பாக்குறதுக்காக அந்த முட்டுச்சத்து கூட்டம் நெரிசலுக்குள்ள போய் மாட்டி உயிரை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுல சில லேடி ஹஸ்பண்ட் சொல்லி கேட்காம விஜயை பார்க்க போய் உயிரை விட்டுருக்காங்க. அந்த பிஞ்சு குழந்தைங்க உங்களை மாதிரி சினிமா பைத்தியங்கள் வயிற்றுல பிறந்ததை தவிர வேற என்ன பாவம் பண்ணுச்சுங்க? பாவம் அந்த ஹஸ்பண்ட் எப்படி அழுகுறாரு பாருங்க. கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பார்த்து இல்லைன்னா பட்டு வந்துருங்கப்பா, முதலே வந்திருக்கோன்னு சொல்றதா கூப்பிட்டதான் நானு. எவ்வளவு கூட்டமா இருக்குது, எப்படி என்ன சமாளிப்பீங்க? ஏமாமா கும்பல்ல தான் இருக்கோம், என்ன விஜய் வரல, பார்த்துட்டு தான் வருவோம், நீங்க போய் சாப்பிடுறதா சாப்பிடுங்க. அவர்லாம் லேட்டாக கும்பல் இருக்க டிவியில பார்த்தா எல்லாம் பார்த்துட்டு அதிகமா வருது. நீ வந்துரு பிறட்டு வந்துரு, பாப்பா வர தாங்காது. இந்த வயசு மெசேஜே எடுக்கல. போலீஸ் பண்ணாங்க வீட்டுக்காரமான தானே சொல்லிருக்குது, உங்ககிட்ட எப்படி போச்சுங்கண்ணா? இல்லைங்க எங்ககிட்ட தான் இருக்குது, கீழே மிஸ் ஆயிடுச்சுங்கண்ணா. இல்லைங்க வெளிப்படையா சொல்லுங்கன்னு கேட்டேன். ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கன்னு கடைசி வரைக்கும் 9 மணிக்கு மேலே என்ன பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் எங்க இருந்தாரு. இதுக்கெல்லாம் அந்த சனிய சகடம் வந்து பதில் சொல்லுவாரா? இவர் காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்பாரா? நேத்து அவர் வெளியிட்ட வீடியோ பாத்தீங்கல்ல, இந்த மரண சம்பவத்துக்கு காரணமே அவர் லேட்டா வந்ததுதான். ஆனா தான் லேட்டா வந்ததுக்காக ஒரு மன்னிப்பு கூட அவர் கேட்கவே இல்லை. முதல்ல அவர் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. சோ தன்னை அவர் காப்பாத்திக்கிறதுக்காக உங்களை காப்பாற்ற வேண்டிய அவர் ஈஸியா எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு. மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாரு, வருத்தமும் தெரிவிக்க மாட்டேங்கிறாரு. அப்பவே அவரை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டாம். மக்களே, கடைசியா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அடுத்து இந்த 2 வாரம் கட்சி டிவிக்கு கரகாட்ட கோஷி மறுபடியும் பஸ்ல உங்களை சந்திக்க வர்றாங்களா? உங்கள ஒரு 41 பேரை கொண்டிருக்காங்க. மறுபடியும் எந்த மூஞ்ச வச்சு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோரணம் இல்லாம உங்களை பார்க்க வர்றாங்கன்னு தெரியல. சரி, அவங்களுக்கு வெக்கமான சூடு சோரணம் இல்ல, ஆனா உங்களுக்கு இருக்கும் நான் நம்புறேன். ஒருவேளை இந்த டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் ஏற்கனவே நம்ம தளபதி இந்த டிஎம்கேக்கும் பிஜேபிக்கு ஒரு ரகசிய கள்ள உறவு இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்குமே ஒரு கள்ள உறவு இருக்குமோ? அதனால தான் விஜய் இன்னும் அரெஸ்ட் பண்ணலையோ? மக்கள் நம்ம தான் ரொம்ப ஏமாந்துகிட்டு இருக்கோமோ? மக்கள் உங்களை தான் எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா? உண்மை புரியலையே. இல்ல ஒருவேளை சென்ட்ரல்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிஜேபி சப்போர்ட் இருக்கான்னு தெரியல. அதனால தான் அவர் ரொம்ப ஈஸியா எஸ்கேப் ஆகி அடுத்து மறுபடியும் 2 வாரம் கழிச்சு உங்களை எல்லாம் சந்திக்க வராரு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னே தெரியல. போங்க, உங்க பாடு அவ்வளவுதான். இனிமே தமிழ்நாடு க்ளோஸ். இந்த டிஎம்கே இந்த ஏடிஎம்கே விட வேற மாற்று சக்தி வேணும் அப்படின்னா வேற வழி இல்லை. விஜய் கூட சேர போற பிஜேபிக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் போல இருக்கு. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும்.
உங்க தலையெழுத்து அவ்வளவுதான் போங்க. இல்ல அன்னைக்கு நம்ம காமராஜர் தோற்கடிச்ச பாவமா இல்ல அவர் விட்ட சாபமானு தெரியல, இப்படி கடந்து அல்லாடிட்டு இருக்கோம். ஒருவேளை இவங்க டிஎம்கே கூட நான் சொன்ன மாதிரி உண்மைக்கு டீலிங் பேசியிருப்பாங்களோ, அதாவது ஒருவேளை டிஎம்கே சொல்லியிருக்கலாம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நீ கண்டினியூஸா ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் பண்ணு. உடனே தளபதி சொல்லுறோம் ஓகேண்ணா ஓகேண்ணா, ஒவ்வொரு வாரமும் நான் உங்களை அப்படியே பயங்கரமா திட்டுற மாதிரி நடிக்கிறேன், நீங்களும் அடிக்கிற மாதிரி அடிங்க, நானும் அப்படியே வலிக்கிற மாதிரி அழுகிறேன்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. மக்களும் நம்ம இவங்களை நம்பி ஏமாந்துட்டு இருப்போம். அப்புறம் கரெக்டா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு திடீர்னு இந்த ரெண்டு கோஷியும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே போய் டிஎம்கே பிளஸ் டிவிகேன்னு ஒரு அலையன்ஸ் புதுசா உருவாகும். மக்கள் அப்படியே நம்ம ஷாக்காகி வாய்க்க போட்டு விழுந்துட வேண்டியதான். அந்த இறந்து போன 41 பேருக்கு என்ன நியாயம் கிடைக்குன்னு தெரியல. அதனால தான் நம்ம தளபதி இந்த மர்டர் கேஸ்ல அப்படியே வெளியே வந்திருக்காரு நினைக்கிறேன். நான் போன வீடியோலயே நம்ம தளபதி அந்த எக்ஸ் மினிஸ்டர் அந்த மாவட்ட கலெக்டர் டிஎஸ்பி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா இனிமே அந்த அளவுக்கு ஆக்ஷன் இருக்காது போல இருக்கு. நம்ம தளபதி மறுபடியும் ஒரு ரவுண்டு வருவாரு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு போல வாரம் எல்லா யூடியூப் சேனல்களும் எல்லா டிவி சேனல்களும் அவர் ஓட்டுற படங்களை நம்ம பார்க்கலாம். அவர் பண்ற காமெடியை, அவர் பாடுற பாட்டை, அவர் ஆடுற டான்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், நல்லா பொழுது போகும். ஆனா இறந்து போன அந்த 49 உயிர்களுடைய இப்ப அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய உயிருக்கு நீதி நியாயம் கிடைக்குமா? அதுதான் இப்ப கேள்விக்குறி. இனியாவது புரிஞ்சுக்கோங்க மக்களே, தயவு செய்து உங்க குடும்ப அங்கத்தினர்களுக்கு, உங்க அம்மா அப்பாவுக்கு, உங்க உற்றார் உறவினர்களுக்கு, உங்க சகோதர சகோதரிகளுக்கு, உங்கள் குல தெய்வங்களுக்கு, உங்க சாமிக்கு, உங்க ஆசிரியர்களுக்கு, உங்களை காவல் காக்கும் போலீஸ்காரங்களுக்கு, உங்களுக்கு சாப்பாடு உற்பத்தி பண்ற விவசாயிகளுக்கு, உங்கள் நாட்டை பாதுகாக்கிற ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கிற மரியாதை தயவு செய்து ஒரு சினிமா ஹீரோவுக்கு கொடுக்காதீங்க. அவங்கள தயவு செய்து வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. இது ரஜினியா இருந்தாலும் சரி, கமலா இருந்தாலும் சரி, விஷாலா இருந்தாலும் சரி, சிவகார்த்திகேயனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்கள தியேட்டர் வாசல்லே நிப்பாட்டிருங்க. வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. உங்க கண்ணோட முடிச்சிருங்க. உங்க இதயத்துக்கு கொண்டு வராதீங்க. இதே மாரி கொண்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டு உறவுகளை, உங்க பிரியமானவர்களை, உங்கள் குழந்தைகளை நீங்கள் இழக்க நேரிடும். உங்க குடும்பத்தை நீங்கள் இழக்க நேரிடும். உங்க குடும்பத்தை நீங்களே பார்த்துக்கோங்க. இனியும் தற்கொலைகளா இருக்காதீங்க. உண்மைக்கே நீங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்கன்னா, உங்களுக்கு வெக்கமான சூடு சோனம் இருந்துச்சுன்னா, அடுத்து தளபதி மறுபடியும் இந்த மீட்டிங் போட்டாருன்னா அவரை தயவு செய்து பார்க்க போகாதீங்க. அப்படி அவரை பார்க்காம இருக்க முடியலன்னா தயவு செய்து டிவி மொபைல்ல பாருங்க. சனியனை தேடி போய் மரணத்தை வாங்கிடாதீங்க. உங்க குழந்தைகளை நீங்களே பாதுகாக்க சொல்லி இந்த டாபிக் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல இந்த டாபிக் நான் அடுத்த பாட்டுக்கு போக எனக்கு சக்தி இல்லை, திராணி இல்லை. ஓகே நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி பொதுவாக பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.